நிறைய ஃபாரின்னாலே நெகட்டிவான நியூஸஸ் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணாலே. ஸோ இப்போ லைட் அண்ட் மைட் எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு? உங்க பேரு? எங்க இருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து. கோயம்புத்தூர் தான். எங்க ஸ்கூலிங்ஸ்லாம் முடிச்சீங்க? லிசியூல முடிச்சேங்க. ஓகே. சாய்பாக்கா. நீட்ல எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருந்தீங்க? 466 எடுத்தேன். 466 எடுத்திருந்தீங்க. சோ ஒரு மார்க்ல போயிடுச்சு. லைட் அண்ட் மைட் எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு? நிறைய ஐடியா இருக்கு, அவங்க பாத்துப்பாங்க அப்படிங்கிறது. சோ எதுனாலும் சரவணன் சார் பாத்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதனாலதான் நாங்க இது பண்ணது. எல்லா பக்கம் நிறைய பக்கம் போய் பார்த்தோம். ஓகே. சார பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்கிட்டாரு. சரி, அவங்க ரொம்ப இதாயிடுச்சு. பாப்பா அமிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்ப இவர் பார்த்தோன்னே எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன். சோ ஆல்ரெடி சிஸ்டர் படிச்சிருக்காங்களா ஃபாரின்ல தான்? ஓகே. மெடிசன் தான் பண்ணாங்களா? ஓகே. சோ ஆல்ரெடி அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசன்க்காக இருந்துட்டு ஃபாரின்ல போய் மெடிசன் பண்ணலாம்ன்ற ஐடியா வந்தது. எப்ப இருந்தாலும் திரும்பி நீ அப்படியே தான் பாஸ் பண்ண இனி என்னால எழுத முடியாது அப்படின்னு சொல்லி போயிரலாம் ஸ்ட்ரைட்டா அப்படி. அதனால இவரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஏதாச்சும் சரி தம்பி பத்திரமா இருப்பாங்கிற நம்பிக்கை. சோ சார பார்த்தோன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப வரைக்குமே அவங்க நல்லா கைட் பண்றாங்க. ஓகே. ஆல் ஓவர் சர்வீசஸ் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா என்டையர் ப்ராசஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க? நாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் எவ்வளோ வாட்டி கேட்டாலும் அவர் எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொன்னாரு. இப்ப வரைக்கும் எங்களை கைட் பண்ணாரு. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கீங்களா ஃபேமிலியா? From our team we wishing you all success in your life. Thank you.